ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இந்துக்கள் முறைப்படி குழந்தைகள் பிறந்த பிறகு அதற்கு ஜாதகம் எழுதுவார்கள். அப்படி ஜாதகம் எழுதுவதில் ராசி, நட்சத்திரம், லக்னம் இருக்கும். இந்த ராசிகளில் 12 ராசிகள் உடையதாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் என்று மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு உரிய தெய்வங்கள், நிறம் போன்றவை அறிந்திருப்பீர்கள். அதுபோல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உரிய முருகன் கோவில் இருக்கிறது. அதனை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய முருகன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நட்சத்திரம்: அஸ்வினி, பழனி முருகன் கோவில். பரணி நட்சத்திரம்: பழமுதிர்ச்சோலை அழகர் கோவில். கிருத்திகை: வடபழனி முருகன் கோவில், சென்னை. ரோஹிணி: திருச்செந்தூர் முருகன் கோவில். மிருக சீரிசம்: குன்றத்தூர் முருகன் கோவில். திருவாதிரை: முத்துக்குமார சுவாமி கோவில், பார்க் டவுன், சென்னை. புனர்பூசம்: திருத்தணி முருகன் கோவில். பூசம்: சிறுவாபுரி முருகன் கோவில். ஆயில்யம்: சுவாமிமலை முருகன் கோவில். மகம்: வட்டமலை முருகன் கோவில், காங்கேயம். பூரம்: மருதமலை முருகன் கோவில். உத்திரம்: சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், நாகப்பட்டினம். அஸ்தம்: மயிலம் முருகன் கோவில். சித்திரை: விராலிமலை முருகன் கோவில். சுவாதி: தண்டாயுதபாணி திருக்கோயில், காந்தி பார்க், கோவை. விசாகம்: சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், சிவன்மலை. அனுஷம்: ரத்னகிரி முருகன் கோவில். கேட்டை: குன்றக்குடி முருகன் கோவில். மூலம்: கந்தக்கோட்டம் முருகன் கோவில், சென்னை. பூராடம்: அறுபடை முருகன் கோவில், பெசன்ட் நகர், சென்னை. உத்திராடம்: திருவல்லிக்கேணி முருகன் கோவில், சென்னை. திருவோணம்: கந்தசாமி திருக்கோவில், புரசிவாக்கம், சென்னை. அவிட்டம்: மருதமலை முருகன் கோவில். சதயம்: நங்கநல்லூர் முருகன் கோவில். பூரட்டாதி: திருச்செந்தூர் முருகன் கோவில். உத்திரட்டாதி: குன்றத்தூர் முருகன் கோவில். ரேவதி: திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில். உங்களின் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் நட்சத்திரங்களுக்கு உரிய முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள். முருகனுக்கு உகந்த நிறம் எது? முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது நல்லது. அதேபோல் செந்நிற நெய்வேத்தியம், கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும். அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.